சுகர் டாடி, சுகர் பேபி, சுகர் மம்மி, சுகர் பாய், இரு கலாச்சாரம். சுகர் டாடின்றவர் வந்து இப்போ என்ன மாதிரி இருப்பார் வச்சுக்கலாம், 60 அப்படி இருக்கு. அவர் கூட சுற்றுற பொண்ணு 15, 16 குறைந்தபட்சம், அதிகபட்சம் 20 தான். முதிர்ச்சியான ஆளுக்கு வந்து பணம் இருக்கும், அந்த பெண்ணுக்கு பணம் இருக்காது. அதுக்கு என்ன தேவை இருக்கும், ஆள் வந்து கொஞ்சம் பேஷனா ஊர் சுத்தணும். பெண்களும் இளம் வயது ஆண்கள், இது வந்து சுகர் மம்மி, சுகர் பாய். அந்த அம்மாவுக்கு 55 வயசு இருக்கும், இந்த பையனுக்கு 20 வயசுக்குள்ள தான் இருக்கும். பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, அம்மா பிள்ளைன்னு நினைப்பாங்க. பெரிய நிறுவனங்கள் இருக்குல்ல, அவங்களே இதை பண்றாங்க. உங்களுக்கு மனக்குறை தீரணும்னா மணிக்கணக்காக பேசலாம். இந்த ஆப் ஓப்பன் பண்ணி ஆவடி சேர்ந்த பேசினாரு, ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஒரு லேடி பேசுது, மனசு உங்களுக்கு பாரமா இல்லை, எல்லா வகையிலையும் உதவி பண்ணுறோம். ஈசிஆர் பக்கத்தில் ஒரு சாப்பிட்டு வராச்சு. 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது 4 பேர் உள்ள வந்திருக்காங்க. கையில் இருக்கிறதெல்லாம் உருகிட்டு ஒரு ஏடிஎம் கார்டை வாங்கி இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துட்டு கையை காலெல்லாம் கட்டி தூக்கி போயிட்டாங்க. இதில் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா விஐபியெல்லாம் ஷூட் பிடிச்சிருக்கோம். அங்கே போட்டு அவர் 20 பேர் குறைஞ்சி என்ன பிஸ்னஸ், அவனுக்கு என்ன தேவை பேசும்போது தெரிஞ்சிடும். இதை கொடு. வீட்டில் இருக்கவங்களும் கமிட் ஆகுறாங்க. அது ரொம்ப வெளிநிலையில் இருக்கிற மக்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் மேலே போகணும்னு நினைக்கிறான்ல, கொஞ்சம் கமிட் ஆகும். மேலே இருக்கான்ல, இன்னும் மேலே போகணுன்றது. நிறைய பேர் வந்து மட்டும் அந்த மாதிரி வரதில்லை. குடும்பத்தில் வந்து அரவணைப்பு இருக்காது. பெண்ணாக இருந்தால் கணவன்கிட்டயோ பிள்ளைங்கள்கிட்டயோ மற்ற உறவு முறைகிட்டயோ அரவணைப்பு இருக்காது. பணம் நிறையா இருக்கும். டீ குடிச்சியா, ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க கூட ஆள் இருக்காது. அப்போ இந்த மாதிரி சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு ரீசெண்டாக. என்னன்னா, பாலியல் தொழிலை அங்கீகரிக்கணும். அதாவது விருப்பப்பட்டு செய்யும் நபர்களையும் விருப்பப்பட்டு போகும் நபர்களையும் யாரும் துன்புறுத்தக்கூடாது, அவங்ககிட்ட எந்த ஒரு வசூலோ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் வந்து இது வந்து அமலுக்கு வந்திருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா தனி மனிதனுடைய விருப்பம். என்னென்னா அது வந்து சமூக பிரச்சனையாக மாறும்பொழுது தான். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, கொஞ்சம் பட்டவர்த்தனமாக பேசுகிறதா இருந்தால், ஒரு குடும்பத்தில் போயிட்டு ஒரு ஆண் மகனோ ஒரு பெண்ணோ அவங்கள இன்னொரு குடும்பத்திலேருந்து ஒருத்தரை போய்ட்டு இது பண்ணி, அதாவது குடும்ப பிரச்சனையாக அது மாறுது இல்லையா? அப்போ தான் அது வந்து மற்றபடி வந்து உங்களுக்கு விரும்பிய நபரோடு இருக்கலாம் அப்படின்ற விஷயம் வந்து ஏற்கத்தக்கது தான். அந்த தீர்ப்பை வந்து மனப்பூர்வமாக வரவேற்று தான் தீரணும். ஏன்னா உலக நாடுகள், பல நாடுகளில் வந்துட்டு அது வந்து நடைமுறை. பல ஊர்களில் வந்துட்டு அங்கீகாரம் பெற்ற ஒரு விஷயமாவே இது. இப்போ நம்ம தாய்லாந்து சொல்லலாம், பட்டாயா சொல்லலாம், எல்லா ஊர்கள்லையுமே அங்கீகாரம் பெற்ற ஒரு இதாகவே தான் போயிட்டுருக்கு. இப்போ பல மாநிலங்கள் வந்து ஆன்டிவைஸ் ஸ்குவாடுன்னு சொல்லிட்டு விபச்சார தடுப்பு பிரிவு அப்படி ஒரு பிரிவு காவல்துறையில் இயங்குது. இப்போ அந்த பிரிவுக்கு வேலை இருக்குமான்னு வர தெரியல. அது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமாம், இப்போ எல்லா ஊர்கள்லையுமே ஆட்கள் இருக்காங்கல்ல. அதுக்கு சென்னையிலே வந்து உங்களுக்கு சிந்தாரிப்பேட்டை பக்கத்தில் வந்து ஒரு தனி விங்கை இயங்குது. அதுக்கு தனியாக ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு ஏசி, மத்திய குற்றப்பிரிவில் இருக்கக்கூடிய டெப்டி கமிஷனர் தான் அதுக்கு இன்சார்ஜ். அதுக்கு மேலே கமிஷனர் ஆஃப் போலீஸு, அது மாதிரி ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. அதுக்கு தனியாக வந்து காவல்துறையில் நிதி ஒதுக்கப்பட்டு அது மிகப்பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் அந்த தீர்ப்புகளோடு இன்னொன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள், அந்த விக்டிம் அதில் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் அவங்கள கொண்டு போய்ட்டு நீங்கள் ஹோமில் அடைக்கிறது வந்து அவங்க விருப்பத்துக்கு உடன்பட்டு தான் இருக்கணும். அவங்க விரும்பினா தான் அடைக்கணும். அவங்க விரும்பாத பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அவங்கள ஹோமில் இருக்கணும்னு சொல்லக்கூடாது. என்னோட விருப்பத்துக்கு இணங்கி தான் அந்த பாலியல் தொழில் பண்ணுறேன்னா அவங்க தொடக்கூடாது. தொட்டாலும் வந்து நீங்கள் வந்து அது சமூக பிரச்சனையாக, ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக அது மாறும்பொழுது வந்து அது யார் சொன்னாலும் அது போலீஸ் வந்து வேலையை தான் செஞ்சாகும். அது கோர்ட் இல்லை, யார் சொன்னாலும் சரி. இன்னும் பாலியல் தொழில் பண்ணுற இடத்துல ஒரு ரத்தம் வர அளவுக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது, அடித்தடி ஆகுது. அப்போ போலீஸ் என்ன பண்ணும்? அந்த இடத்துல போலீஸ் வந்துடும். ஆனால் அதை தாண்டி விரும்பிய உறவுகள் அப்படின்றத வந்து போலீஸ் ஒன்றும் பண்ண முடியாது. அதே நேரத்தில் இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, விபச்சார தடுப்பு பிரிவு, இந்த விஷயம் அதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அதான் சார், இப்போ விபச்சாரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் ஒரு சில ஃபேண்டசிஸ் வந்து உருவாகும். நிறையா ஃபேண்டசிஸ் உருவாகும். அது என்னென்னா, இந்த சுகர் டேடின்றதாக இருக்கட்டும், ஒய்ஃப் ஸ்வாப்பிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில ஃபேண்டசிஸ்லாம் அதில் வந்து உருவாகி அதை வச்சு இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது வந்து அது சமூக சீரழிவு. இதோட வந்து அதை ஒப்பிட முடியாது. சுகர் டாடி, சுகர் பேபி, சுகர் மம்மி, சுகர் பாய் அப்படின்ற இரு கலாச்சாரம். சுகர் டாடின்றவர் வந்து இப்போ என்ன மாதிரி இருப்பார் வச்சுங்களேன்,
ஒரு 60 அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். அவர் கூட சுற்றுற பொண்ணு வந்து ஒரு 15, 16 குறைந்தபட்சம். அதிகபட்சம் 20 தான். ஏன்னா, இப்போ என்ன மாரி வயது இருக்க முதிர்ச்சியான ஆளுக்கு வந்து பணம் இருக்கும். அந்த பெண்ணுக்கு பணம் இருக்காது. அதுக்கு என்ன தேவை இருக்கும்? பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, இல்ல ஆள் வந்து கொஞ்சம் பேஷனா ஊர் சுத்தணும். ஆடை தேவை, நல்ல ஆடைகள். அப்புறம் நகை தேவை. செக்ஸ்ன்ற விஷயம் அதில வந்து வாய்ப்பில்ல. இவருக்கு பொறுத்தவரைக்கும், நம்ம கூட ஒரு சின்ன பொண்ணு சுத்துது. சில பேர் அப்படிதான் வந்து ஊர்ல வந்து காட்டிப்பானுங்க வேஷம் போட்டு. ஒரு சின்ன பசங்கலாம் என் கூட சுத்துது பாரு அப்படின்ற மாரி. இவனால ஒண்ணுமே உடல் ரீதியாவோ எதுவுமே வாய்ப்பில்ல. மன ரீதியா வந்து தன்னை வந்து ஒரு ஜாம்பவான் மாரி காட்டிக்கிறதுக்காக இந்த மாரி பெண்களோட சுத்துவானுங்க. சில பேர் அதை தாண்டி உண்மையிலேயே வந்து உடல் ரீதியாவும் அந்த மாரி விருப்பம் இருக்கு, உடலும் ஒத்துழைக்குது, மனசும் ஒத்துழைக்குதுன்னும்போது, அதுக்கு ஏத்த மாரியும் சில ஆட்கள் செயல்படுறாங்க. அதே மாரி தான் உங்களுக்கு பெண்களும் வந்து சின்ன இளம் வயது ஆண்கள். ம். அதாவது அது வந்து சுகர் மம்மி, சுகர் பாய் ஆ. அந்த டீம். இது வந்து சுகர் டாடி, சுகர் பேபி ஆ. இந்த மாரி. இது உங்களுக்கு ஏற்கனவே வந்து லிவ் இன் லைஃப்னு ஒண்ணு ஓடிட்டுருக்குது. அது கொஞ்சம் ரொம்ப நாளா இருக்கு. ம். அதே மாரி இன்னொன்னு வந்து சிச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப். அதாவது நீங்களும் நானும் பழகலாம். நீங்க பெண்ணா இருக்கணும், நான் ஆணா இருக்கணும். ஓகேங்களா? பழகலாம். எந்த ஒரு அக்ரீமெண்ட்டும் கிடையாது. பழகிட்டே இருக்கலாம். வாங்க பழகலான்னு சொல்லி இருக்கு இல்லையா? அந்த மாரி வாங்க பழகலான்னு பழகிட்டே இருக்கலாம். எ உறவு முறையா இருக்கலாம், ஊர் சுத்துறதா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில வந்து என்னை விட ஒரு பெஸ்ட்டா ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க. நான் பெண்ணோ, ஆணோ அது வேற விஷயம். கிடைச்சிட்டாங்கன்னா, நீங்க வந்து எதையுமே சொல்லாம கிளம்பிடலாம். இப்போ இவரோட அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் பணக்காரரா ஒருத்தர் இருக்காரு, கொஞ்சம் வசதியா ஒருத்தர் இருக்காரு அப்படின்றப்போ அப்படின்னு சொன்ன பிறகு ரொம்ப அருமையா வந்து கை குடுத்துட்டு, எனக்கு வந்து கொஞ்சம் சூழ்நிலை சரியில்ல. நான் வேற மாரி ட்ராக் மாத்திக்கிறேன் அப்படின்னா, ஓகே ம். கிளம்பிடுறாங்க. ஏன் கிளம்பும்போதே நம்மளுக்கு ஒரு அதில புரிதல் வந்துரும். இவங்களுக்கு வந்துட்டு வேற கிளையண்ட்டு, பார்ட்னர் கிடைச்சிட்டாங்க. அதே மாரி அவங்க கிளம்பும்போதும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். இந்த மாரி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோட. ம். இது மிகப்பெரிய ஒரு எமோஷனல் பாண்டிங்கில இருக்காது. ம். ஏன்னா தாலி கட்டல, அப்புறம் இந்த சடங்கெல்லாம் இருக்குல்ல, பதிவு திருமணம் பண்ணல, எதுவுமே இல்ல. புரிஞ்சு 2 பேரும் வாழறோம். புரிஞ்சு 2 பேர் பிரியிறோம். ம். இது இந்த மாரி போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து ஏகப்பட்ட இணையதளங்கள் இருக்கு இல்லையா? இணையதளங்கள்லயும் நெறைய வந்து இந்த மாரி அவங்களுக்கு வந்து இப்போ நீங்க ஒண்ணும் வேணாங்க. நீங்க மொபைல் வச்சிருந்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மனக்குறை தீரணும்னா மணிக்கணக்கா பேசலாம். இந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ கிரைண்டர் ஆப்னு ஒண்ணு இருக்கு. அதில தான் வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயம் ஒண்ணு நடந்தது. இடையில ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி. நம்ம வந்து சென்னையில சேர்ந்த ஆவடி பகுதியை சேர்ந்த ஒரு தாசில்தார். அவர் வந்து வேற ஒரு நாள் பேசுவோம் அத. நம்ம ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்றேன். ஆவடியை சேர்ந்த ஒரு தாசில்தார். அவரு லஞ்ச வாங்கின வழக்குல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அவரு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. வீட்ல தான் இருக்காரு. வீட்ல இருக்காரு. அவரு பொழுது போகல. இத ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டுருக்காரு. பார்த்துட்டு கிரைண்டர் ஆப்னு ஒரு ஆப். அது ஓப்பன் பண்ணதுமே ஒரு லேடி பேசுது. ஒரு மனசு உங்களுக்கு பாரமா இருந்தா, நீங்க வாங்க. நாங்க வந்து உங்களுக்கு எல்லா வகையிலயும் உதவி பண்றோன்னதும், இவர் அந்த கிரைண்டர் ஆப் உள்ள போறாரு. போட்டு தொடர்ந்து அந்த ஏதேதோ பண்ணிட்டுருக்காரு. அவங்க எடுத்ததுமே இன்னைக்கு பேசி மறுநாளே வந்து இவர லிஸ்ட் அவுட் பண்ணி தூக்கியிருந்தாங்கன்னா, இவர் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு இருப்பாரு. அவங்க ரொம்ப பிகு பண்ணி, எங்க வீட்ல இது எல்லாம் நாங்க ரொம்ப ஆச்சரியமான குடும்பம் அப்படிலாம் ரொம்ப ஒரு இவர வந்து ரொம்ப தொங்க விட்டு, ஒரு 10 நாள், 15 நாள் தொடர்ந்து பேசி, கடைசியில ஒரு கட்டத்தில வந்து இவரு ஃபோன் பண்ணா எடுக்கிறதில்ல. அந்த மாரி கொஞ்சம் டைட் பண்ணவே, ரொம்ப இவரு இதுவாயிடுறாரு. பைத்தியமாயிடுறாரு. ரொம்ப ட்ரை பண்ணி மெசேஜ்லாம் போட்டு ஒரு வழியா புடிச்சிடுறாரு அவங்கள. புடிச்ச பிறகு தான் பார்த்தா ஒரு அவங்களுக்கு ஒரு லீடர் ஒருத்தர் இருக்கான். இந்த பச்சை கிளி முத்துச்சரம் படத்துல ஜோதிகாவும் சரத்குமார் ஆண்ட்ரியாவும் அதே தான் கண் முன்னாடி ரியலாக நடந்தது. இப்போ ஒரு 6 மாதம் முன்னாடி தான் சென்னையில் தான் 2025 செப்டம்பர் அக்டோபர் நடந்த கேஸ் தான் அது. அவரை வர வச்சு ஈசிஆர் பக்கத்தில் ஒரு ரிசார்ட் வர வச்சு அவர் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது தபதபன்னு ஒரு 4 பேர் உள்ளே வந்திருக்காங்க. வந்து சரியான அடி அவருக்கு அடித்து உதச்சி கையில் இருக்கிறதெல்லாம் உருவிக்கிட்டு நகை இந்த அம்மா பார்க்க போகிறோம் கொஞ்சம் கேஷாக எடுத்து போகலாம் ஒரு 50,000 எடுத்து போயிருக்காரு. அதையும் பிடிக்கிட்டு அப்புறம் ஒரு ஏடிஎம் கார்டை வாங்கி இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு இதில் கையை காலெலாம் கட்டி கொண்டாந்து ஓஎம்ஆர் பக்கத்தில் ஓஎம்ஆர் இல்லை அந்த இதுக்கிட்ட நம்ம செம்மஞ்சேரி ரூட் நினைக்கிறேன் அந்த ரூட்டில் ஒரு சாலை ஓரமாக தூக்கி போட்டு போயிட்டாங்க. இது ஒரு ரோட்டில் முன்னமாக இருக்கும்போது பெட்ரோல் வண்டி வந்து ஒரு பார்த்துட்டு
பார்த்ததுமே ஒரு மாதிரியாக இருக்கார். குடி போதையில் இல்லை, ஆள் பார்த்தாலும் நல்லா ஒரு அடி வர நிறைய உதவானது நல்லா தெரியுது. கேட்குறாங்க, போலீஸ்கிட்ட வந்து ஒரு உண்மையே சொல்ல அவருக்கு. இல்லை நான் வந்து சரக்கு போட்டேன், வழுக்கி விழுந்துட்டேன்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி. போலீஸ் வந்து நம்மளை கொண்டு போய்ட்டு கேஎம்சியில் சேர்த்து எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது, கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் மேலே மிதிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டைட்டாக விசாரணை பண்ண பிறகு தான் இந்த கிரைண்டர் ஆப் உள்ள போயிட்டு இவர் ஆப்பு வச்சுக்கிட்டது. அப்புறம் அந்த வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட வீட்டுக்கு போய் இவர் எந்த இடத்துல விழுந்து கிடந்தாரோ அந்த இடத்துலையே இருந்து விசாரித்து அப்புறம் போனால் அங்கே சிசிடிவி கேமராவில் வந்து எல்லாம் பதிவாகிருக்குது. இவர் வீட்டுக்கு போகிறது, ஒரு டீம் வர்றது. அப்புறம் அந்த டீமை பெங்களூரில் வச்சு பிடிச்சாங்க போலீஸ். இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சொசைட்டியில் ஓரளவுக்கு பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர், அவருக்கே வந்து இந்த மாதிரி கிரைண்டர் ஆப் இந்த மாதிரி ஆப்லாம் வந்து. ஆனால் இப்போ இந்த சுகர் மம்மி, இந்த சுகர் பாய் அப்படின்ற கான்செப்ட்லாம் வந்துட்டு நம்ம ஊர் கலாச்சாரத்துலேயுமே இருந்துட்டு தான் இருக்கா? இல்லை, வெஸ்டர்னில் தான் அது ரொம்ப அதிகம், இங்கே கிடையாது. நம்ம அந்த விஷயத்தை நம்ம சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நம்ம பேசணும் இல்லையா, அதோடைய தொடர்ச்சியாக வந்து இதை நம்ம பார்க்க முடியாது. அது வந்து ஒரு நியாயமான ஒரு இது, வரவேற்கத்தக்கது. இது வந்து சமூக சீரழிவு. இப்போ உங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்குது, அதுக்கு வந்து படிப்புக்கான வசதி இல்லை, அது யாரோ ஒருத்தர் உதவி பண்ணுறாங்க. பண்ணும்பொழுது அந்த உதவி பண்ணக்கூடியவன் வந்து அந்த பெண்ணை எப்படி பயன்படுத்துகிறான் அப்படின்ற ஒரு கேள்வி. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஒரு பெண்ணை ஒரு ஆண் பயன்படுத்துகிறான் அப்படின்றது ஓகே. அதே இப்போ இந்த சுகர் மம்மி, அந்த சுகர் பாய் வரும்போது, சுகர் பாய் சுகர் மம்மின்னு இருக்குல்ல, அதே மாதிரி தான் இந்த அது வந்து எப்படி கேட்டிங்கன்னா, இந்த பையனுக்கு படிப்பு தேவை, நல்ல ட்ரெஸ்ஸு வேணும், குடிக்கணும், நல்ல வண்டி, போதை வேணும், வண்டி வேணும். அப்போ வந்து இவன் அதே மாதிரி இந்த மாதிரி சில ஆப்புலாம் தேடும்போது இணையதளமே உங்களுக்கு வந்து ரூட்டை போட்டு கொடுக்குது. ஓ, இந்த மாதிரி பெரிய அதாவது வயதான பெண்கள் வந்து ஆண்களை தேர்றதுக்கு தனியாக ஆப் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கமிட் ஆகிடுறாங்க. கமிட் ஆகிட்டு அவங்க கூட அந்த அம்மா ட்ராவல். அந்த அம்மாவுக்கு 55 வயசு இருக்கும், இந்த பையனுக்கு 20 வயசுக்குள்ளே தான் இருக்கும். பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, அம்மா பிள்ளைன்னு நினைப்பாங்க. இவங்க அப்படியே, சார் நீங்கள் இன்னொரு விஷயம் அஜித் சார், நீங்கள் வந்து பெரிய நிறுவனங்கள் இருக்குல்ல, அவங்களே இதை பண்ணுறாங்க. கார்பரேட் கம்பெனி இருக்குல்ல, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, முதலீடு பண்ண வரீங்க, மிகப்பெரிய அளவில் முதலீடு பண்ண வரீங்க. நீங்கள் வரும்போது நீங்கள் வந்து பெரும்பாலும் தொழிலதிபராக இந்த முதலீடு பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் வந்துட்டு 30 வயசில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா 30 வயசுலாம் போராடிட்டு இருப்பான் அவன் ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு. 50 கிராஸ் பண்ண பிறகு தான் அவன் ஓரளவு நிப்பான்னு வச்சுக்கல பிஸ்னஸில் பெரிய லெவலில். இந்த 50 வயசு இருக்கிற ஆள் கோட் சூட்லாம் போட்டு உங்கள் நிறுவனத்துக்கு வராரு. வந்ததுமே அவரை நீங்கள் வந்து எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்னா, ஏர்போர்ட்டுக்கு ஒரு பெரிய கார் அனுப்புனதுமே அந்த கார்லேருந்து இறங்குறாங்கல்ல, இறங்குறவங்க வந்து ஜிம்முக்கு போயிட்டு வந்தால் ஒரு லேடியோட உடம்பு எப்படி இருக்கும், ஃபிட்னஸ், அந்த ஃபிட்னஸோட மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு 4 பேர் இறங்குவாங்க. ஒரு மென்னு ஒருத்தர் இறங்குவார். இறங்குனதுமே அந்த 4 பேர் உங்களை பாதுகாப்பாக காரில் ஏற்றுவாங்க. நீங்கள் வந்து அவங்ககிட்ட பேசிட்டு வருவாங்க. நேராக கம்பெனிக்கு வருவாங்க. கம்பெனிக்கு வந்த பிறகு பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் கையெழுத்து போகிறது எல்லாம் நடக்கும். நடந்த பிறகு உங்களுக்கு எஸ்கார்டாக வந்து அந்த 4 லேடி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கராட்டே தெரியுமா, குங்ஃபூ தெரியுமா, பாக்ஸிங் தெரியுமா, அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஹைட்டை வெயிட்டுமா பர்சனாலிட்டியாக அவங்க கூட வந்து எஸ்கார்டாக வருவாங்க. அப்போ ஒரு விஐபி பிஸ்னஸ் அக்ரிமெண்ட்டு பண்ண வராங்க. ஒரு 4 பேர் லேடி வந்து உங்களுக்கு ஃபேண்டஸியாக கெத்தாக இருந்துச்சுலாம் வந்து நிற்கிறாங்க கூட அப்படின்போது அவர் எப்படி இருக்கும், போகும்போதே வழியில் வந்து அவருடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கார் எல்லாமே ஓரளவுக்கு பல்ஸ்லாம் அவரோட டேட்டா முதல்ல எடுத்துருவான்னு வச்சுக்கலாம். சார் நம்ம இந்த ஹோட்டலில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு போகலாமா, பேசிட்டு போகலாமா, இந்த மாதிரி இல்லை சாப்பிட்டு போகலாமா, கொஞ்ச நேரம் டைம் யூஸ் பண்ணலாம், எதனா ஒன்று சொல்லி அங்கே போனதுமே அவருக்கு என்ன தேவையோ அதை வந்து பிஸ்னஸ் முடிஞ்சிச்சா, இந்த 4 லேடிகள் உண்டான பணத்தையும் மேனேஜ்மெண்ட் கொடுத்துச்சா, அவர் கையெழுத்து போட்டாரா, ஊருக்கு போயிட்டாரா, முடிஞ்சிச்சு. இது யாருக்கு வந்து நீங்கள் எங்கே ஹோட்டலுக்கு போகிறாங்க, போகும்போது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு அவர் கூட 4 பேர் எஸ்கார்டு வராங்க. அவங்க விமன்னான்றது என்ன பெரிய பிரச்சனை இருக்குது, ஒன்றும் கிடையாது. அப்போ எல்லா விஷயமும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சுற்றி நடக்குது. கார்பரேட் கம்பெனியில் நடக்குது. இந்த மாதிரி சுகர் டாடி, சுகர் பேபி, சுகர் மம்மி, சுகர் பாய், இந்த ஸ்வீட்டின்னு வச்சுருக்காங்க. சுகர் பாய் இல்லை, அவனுக்கு ஸ்வீட்டின்னு வச்சுருக்காங்க, பெஸ்ட்டின்னு வச்சுருக்காங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து பெஸ்ட்டிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த லேடி கூட சுற்றுற பையனுக்கு வந்து பெஸ்ட்டின்னு இருக்கு. இப்போ அது நீங்கள் சொன்ன அந்த 55 வயசு லேடிக்கு ஒரு குடும்பம் இருக்கும், ஒரு பேரனோ பேத்தியோ இருப்பாங்க, எல்லாம் இருக்குல்ல. அதுக்கப்புறமும் சரி ஓகே, ஆசைகள் எல்லாருக்குமே இருக்குல்லங்க, ஆசைகள் எல்லாருக்குமே இருக்குல்ல.
அதாவது தனி மனித ஒழுக்கம் தான் தீர்வு. அந்த தனி மனித ஒழுக்கத்துலேருந்து ஒருத்தன் வெளியே வரான்னு வச்சுக்கலாம், பெண்ணாகட்டும் ஆணாகட்டும், அதை தாண்டி வந்து அவங்களுக்கு வந்து சுற்றி இருக்கக்கூடிய அந்த சமூகம்லாம் தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் கூட இருக்கிறவங்க மட்டும்தான் அவங்க சமூகமாக இருக்கும். அவங்ககிட்ட அன்பா பேசுறதுக்கோ அது ஒரு ஒரு விஷயம் அரவணைப்பா இருக்குது. நல்ல இருக்கு. பாயிண்ட் வந்தீங்க. அது ஒன்று இருக்குது. நிறைய பேர் வந்து செக்ஸுக்கு மட்டும் அந்த மாதிரி வரதில்லை. குடும்பத்தில் வந்து அரவணைப்பு இருக்காது. பெண்ணாக இருந்தால் கணவன்கிட்டயோ பிள்ளைங்கள்கிட்டயோ மற்ற உறவு முறைகிட்டையோ அரவணைப்பு இருக்காது. பணம் நிறைய இருக்கும். ஒரு டீ குடிச்சியா, காபி குடிச்சியா, ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க கூட ஆள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் இன்னொரு ஒரு உளவியலாக ஒன்று சொல்கிறேன்னே, நீங்கள் வந்து வயதான பெண்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து ஒரு நாயோ பூனையோ கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் அது அவங்ககிட்ட விட்டுருங்க. இந்த உலகத்தில் எல்லாரை விட அந்த நாயையும் பூனையும் அவங்க தான் நல்லா பார்த்துப்பாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்துட்டு கூப்பிட்டா ஓடியாரணும், கோவம் வரும்போது அந்த நாயை தூக்கி போட்டு அடிக்கணும், பூனையை அடிக்கணும், ஆனால் சுற்றி சுற்றி பக்கத்துலேயே இருக்கணும். அப்போ அவங்களுடைய மனசு என்னென்னா அன்புக்கு இயங்குது. இந்த அன்பை வெளிப்படுத்தும் போதும் அந்த ஆள் கூட இருக்கணும், அன்பு கோபமாக மாறும்போதும் அந்த ஆள் கூட இருக்கணும். அந்த இயங்குது இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாய் பூனைலாம் அவங்க ரொம்ப பிரியமாக இருப்பாங்க வயசானவங்க. சரி, அதே மாதிரி கடைசி இன்னும் ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம இந்த இதெல்லாம் பேசும்போது ஒய்ஃப் ஷாப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆமாம், அதுதான் ரொம்ப பெருசா நம்ம நாட்டுல வந்து இப்ப இந்தியாலயே பரவிடுச்சு. பரவாயில்லை. நம்ம சவுத்து வச்சுட்டாலுமே பெங்களூர் சைடோ இல்ல ஐடி கம்பெனிகள் அதிகமா இருக்க சைட்லயோ வந்து பரவிடுச்சு. இந்த ஒய்ஃப் ஷாப்பிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? அதான் சமூக சீரழிவில் அதுவும் ஒன்று தான். உங்களுடைய எழுத்தாளர் சுஜாதா வந்து ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கார் சாவியை போட்டு தங்களுடைய ஜோடிகளை வந்து மாற்றிக்கிற விஷயத்தை எழுதிப்பார். நான் ரொம்ப வந்து எப்போ அது எல்லாருக்கும் அந்த மாதிரி விஷயம், அந்த கேவலமான விஷயம் சமூகத்தில் இருக்குன்றது ரீச் ஆச்சுன்னா, வறுமை நிற சிவப்பு படத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். கமலஹாசன் காரில் போவாப்புல, தமிழ் தெரியாத ஆளாக இருந்தால் டிரைவராக வேணும்னு சொல்லி கூப்பிட்டு போகணும். அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போவாங்க. உள்ளே போய்ட்டு வெளியே வந்து அந்த லேடி சொல்லும், இந்த ஃபைலில் கையெழுத்து வாங்குறதுக்குள்ள பிழிஞ்சு எடுத்துட்டான். கமல் காரை விட்டு இறங்கிடுவான். இந்த மாதிரி பொழப்பு பிழைக்கிறதுக்கு நீ வேற என்ன பண்ண, நீ தமிழ் நான். அப்போது உங்களுக்கு அந்த படம் வந்து 40 வருஷம் ஆகும். அப்போ 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது அங்கொன்று இங்கொன்றுமா இருந்திருக்கு. சுஜாதா எழுதுறாருன்னா அது 40 ஆண்டுக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது. இப்போ இது வந்து என்னென்னா சோசியல் மீடியாவுடைய பெரிய அளவில் வளர்ந்துருக்கு இல்லையா? அதனால் வந்து வீட்டுக்கு வீடு இந்த விஷயம் வந்து சேர்ந்துருச்சு. அப்போ வந்து ஒரு சினிமாவில் வந்து இந்த மாதிரி நடக்குது, அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேவலம்லாம் இருக்குதுன்னு காட்சிப்படுத்த முடிஞ்சுது. எழுத்தாளர் சுஜாதாவில் எழுத முடிஞ்சுது. நம்ம மாதிரி ஒரு சில பேர் படிக்க முடிஞ்சது, பார்க்க முடிஞ்சுது. இப்போ சோசியல் மீடியா ரொம்ப டெவலப் ஆனதுனால மொபைல் யார் யார் கையில் இருக்குதோ எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சொன்ன அந்த கல்ச்சர் வந்து இருக்குதுன்றதை போய் சேர இவனுங்க என்ன ஆகுன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா, அப்போ நம்மளும் வந்து அந்த மாதிரி பண்ணால் என்ன, இந்த மாதிரி குடும்பமாக பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்குது, பல இடங்களில் இருக்குது. ஆனால் வந்து கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களில் அது நடக்க வாய்ப்பு இல்லை. மிடில் கிளாஸில் இருந்து மேலே போகணுன்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த குடும்பத்தில் வாய்ப்பு. மேலே இருக்காங்கல்ல, இன்னும் மேலே போகணுன்னு நினைக்கிறான் பாருங்க, அந்த இடத்துல வாய்ப்பு. ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி நோக்கி போகணும். அப்படி கேவலமான விஷயம். அதாவது தனி மனித ஒழுக்கத்தையும் மற்ற அந்த குடும்ப கட்டமைப்பிலையும் சிதைக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம் அப்படிங்கிறது. ஆனால் இது ஒரு வழி, ஆனால் இது மட்டுமே வழி கிடையாது. இதுவும் ஒரு வழியாக வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரி நடக்குதுன்னு தெரியுமா? அந்த ஒய்ஃப் ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது என்ன மாதிரியான கலாச்சாரம் எப்படி நடக்குது, ஏதாவது ஒரு விஷயம் தெரியுமா? இல்லை, பொதுவாக உங்களை தான் இப்போ பெரும்பாலும் வந்து உங்களுக்கு பிக்ஸ் பண்ணுறது வந்து ஹோட்டல், பெரிய பெரிய பார்கள், பெரும்பாலும் ஹோட்டல் தான், ஸ்டார் ஹோட்டல் தான் புக் பண்ணிக்க வேண்டியது. தனியாக அவங்களுக்கு வந்து ஷூட் போட்டுற வேண்டியது. சில ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா விஐபியெல்லாம் ஷூட் போட்டு வச்சுருப்போம். அந்த ஷூட்டில் யாருன்னா கெஸ்ட்டு போடுவாங்க, அங்கே போய்ட்டு அவர் 20 பேருக்கு வர வேண்டியது. என்ன பிஸ்னஸ், கோல்டு டைமண்டு, ஓகே, அவனுக்கு என்ன தேவை பேசும்போது தெரிஞ்சிடும். இதை கொடு இதை கொடு. அதுவும் வீட்டில் இருக்கவங்களும் கம்மிட் ஆகுறாங்க. அதுக்கு ஒய்ஃபும் சேர்ந்து போய் தான் உட்காடுறாங்க. அது வந்து ஓகே ஆகிடுது, வெளியே வந்துடுறாங்க. அதான் சொன்னேன்ல, ரொம்ப வெளிம் நிலையில் இருக்கிற மக்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் மேலே போகணும்னு நினைக்கிறான்ல, மிடில் கிளாஸில் எல்லாமே சொல்லல, கொஞ்சம் மேலே போகணும்னு நினைக்கிறான்ல, அவன் கொஞ்சம் கம்மிட் ஆகும். மேலே இருக்கான்ல, இன்னும் மேலே போகணுன்றது எல்லா சமூகத்துலேயும் ஒரு சிலர் மக்கள் இருக்காங்க. ஆனால் இந்த வழி வந்து சரியான வழி இல்லை. சமூகம் சீரழிஞ்சு போகிறதுக்கு தான் அது வழிவகுக்கும். ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார்.